அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கூட்டாஞ்சோறு ரெசிபி. இது வந்து இன்றைக்கி நான் மில்லட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரைஸ்லேயும் செய்யலாம், மில்லட்லேயும் செய்யலாம். மில்லட்டில் செஞ்சால் இன்னுமே கூடுதலான டேஸ்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமும் இருக்கும். நீங்கள் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், வரமிளகாய் இது மூணும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச எல்லா காய்கறிகளுமே சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்குள்ளே போடுற எல்லா காயுமே இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து தினை அரிசியும் குதிரைவாளியும் எடுத்துருக்கேன். 2 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஊறிட்டு இருக்கிற நேரத்திலே நம்ம காயெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. சமைக்க தெரியாதவங்க கூட இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற மில்லட்ஸை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு. கேரட், பீன்ஸ், அவரைக்காய், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துறதில்ல. அது கொஞ்சம் ஈக்கியாக வர்ற மாதிரி இருக்கும், அதனால் நான் அதை சேர்த்துறதில்ல. இப்போது தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை 1 கைப்பிடி. இது வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் நம்ம செடியில் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள். ஏற்கனவே அரைக்கிறதுக்கு 2 வரமிளகாய் போட்டிருக்கிறோம். குக்கரில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது போக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே நம்ம ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு அளவு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம கிளறும் போது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்து கிளறிந்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம ரெகுலராக ரைஸுக்கு சேர்த்துற மாதிரி 1 கப்புக்கு 2 கப் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து 3 கப் அளவுக்கு, இப்போ 1.5 கப் எடுத்துக்கிட்டோம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. அப்புறம் காய்கறிகள் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா குலைவாகவே வரும். 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வந்த உடனே வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இது வந்து விசில் இறங்கிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நம்ம பருப்பு சேர்த்துற எல்லாத்துக்குமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த கூட்டாஞ்சோறு பற்றி நான் வந்து ஒரு சில விஷயமெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லார் வீட்லேயும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து தனியாக கீழே அடுப்பு பற்ற வச்சு தரையிலேயே வச்சு சமைச்சு சாப்பிட்ருக்கோம். நான் சொல்கிறது என்னோட 4th 5th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் தான். எல்லா பொண்ணுங்களும் எப்பவும் ஒரே மாதிரி ஒன்றாவே விளையாண்டுட்ருப்போம். ஒருத்தர் வீட்டில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வருவோம். ஒருத்தர் ஆனியன், ஒருத்தர் வந்து வரமிளகா, ஒருத்தர் எண்ணெய், உப்பு, அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரே பாத்திரத்தில் அடுப்பை பற்ற வச்சு நல்லா வேக வச்சு எல்லோரும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நமக்கு வெந்துருச்சு. நல்லா விசில் இறங்கினோடனே நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஆனியனை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்தவே இல்லை, இது மட்டும்தான் எண்ணெய். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம நல்லெண்ணெய் போட்டு வதக்கி சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும். நல்லா குலைவாக இருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நியூட்ரிஷன் வேல்யூவும் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸாவது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. நான் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்களும் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு உங்களோட அனுபவத்தையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.